நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்தோடனே பல கிறிஸ்தவர்கள் எனக்கு சாபம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நேற்றைய வீடியோவில் பேசியிருந்தேன். அதாவது பைபிளில் பொய்களும் முரண்பாடுகள் இருக்குது. அதனால் கிறிஸ்தவம் உண்மையான ஒரு மார்க்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடியோவில் நான் அறிவிப்பு கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு பல கிறிஸ்தவர்கள் நான் சாகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், கேன்சர் வரணும், எனக்கு பல தண்டனைகள் கிடைக்கணும் அப்படின்லாம் அவங்க எழுதின கமெண்ட்டையெல்லாம் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இப்போ இப்படி கிறிஸ்தவங்க சாபம் கொடுக்குறாங்களே, இதுக்கு காரணம் என்ன, ஏன் அடுத்தவங்க அழியணும்னு சொல்லி இவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அந்த வீடியோவில் நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அதாவது இவங்க படிக்கிற பைபிள் தான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொடுத்துருக்கு. இவங்க வணங்குற கடவுள் தான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இயல்பு கொடுத்துருக்காரு. பிறர் அழியணும்னு சொல்லி விரும்பணும், அடுத்தவங்கள சபிக்கணும் அப்படின்னு தான். இப்படி நான் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வரும், ஏங்க இயேசு கிறிஸ்து அன்பானவர்களை சொல்கிறாங்க, அவர் சத்துருக்களை நேசியுங்கள்னு சொல்லியிருக்கிறாருன்னு பைபிள் எழுதியிருக்குது. ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னதாக பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவங்க நீங்கள் சாகணும்னு சாபம் கொடுத்ததுக்கு காரணம் அவங்களுடைய பைபிள் தான், அவங்க கடவுள் தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொடுத்துருக்கிறாருன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கும் அதில் நான் பதில் சொல்லியிருந்தேன். அதாவது புதிய ஏற்பாட்டில் பைபிளில் 2 பகுதி இருக்குது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் தான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எதிரிகளை நேசியுங்கள்னு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை அவனுக்கு காட்டுன்னு இயேசு சொன்னதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுமே, அதாவது சத்துருக்களை சிநேகியுங்கள், யாராவது உங்களை அடித்தா திருப்பி அவங்களை அடிக்காதீங்க, மறு கன்னத்தை அவங்களுக்கு காமிச்சு என்ன இந்த கன்னத்துலையும் அடின்னு சொல்லுங்கள் அப்படின்னு இயேசு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு இல்லையா. இது எதுவும் உண்மை கிடையாது. இதெல்லாம் உருவாக்கப்பட்ட பொய்கள். ஏன்னா உண்மையிலே பைபிளில் இருக்கிற கடவுள் எதிரிகளை நேசிக்க சொல்கின்றவர் இல்லை, எதிரிகளை கொல்ல சொல்கின்றவர். அதுக்கு வசன ஆதாரத்தை நான் காமிச்சேன். பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த கடவுள் எதிரிகளுடைய குடும்பத்தை எல்லாம் கொலை பண்ண சொல்கிறாரு, குழந்தைகளை கூட கொலை பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பைபிளில் இருந்தே வசனத்தை காமிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் அந்த கடவுளை பின்பற்றுகின்றவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு கொடூர குணம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் காமிச்சேன். அப்போது அந்த கடவுள் திடீர்னு எதிரிகளை நேசிங்கன்னு சொல்லுவாரா? எதிரிகளை கொல்லுன்னு சொன்னவர் சொல்ல மாட்டார். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இயேசுன்னு ஒரு கதாபாத்திரத்தை காமிக்கிறாங்க இல்லையா, அவர் எதிரிகளை நேசிக்க சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள்னு சொன்னார் அப்படின்லாம். இது ஒரு பொய். பைபிளில் இருக்கிற கடவுளை நல்லவராக காமிக்கிறதுக்காக அவர் இப்படி சொன்னார்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லுவார்? எதிரிகளை கொலை பண்ணுங்கன்னு சொன்னவர் திடீர்னு எதிரிகளை நேசிங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து அன்பானவர், அவர் எதிரிகளை நேசிக்க சொல்லியிருக்கார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படிங்கிறது எல்லாமே பொய்யான கதைகள். இதைத்தான் அந்த வீடியோவில் நான் விளக்கி காமிச்சிருந்தேன். இப்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு பல கிறிஸ்தவர்கள் கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, நான் அந்த வீடியோவில் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து உங்கள் எதிரிகளை நேசிங்கன்னு சொல்லலை, அது ஒரு பொய் அப்படின்னு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பாருங்கள். இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஏன் சாபம் போடுகிறார்கள் என்றால், 20 வருடங்கள் அவர்களை ஏமாற்றி காணிக்கை என்கிற பெயரில் நன்றாக சாப்பிட்டாய், இப்போது யூடியூபிலே இப்படி பேசி சம்பாதிக்க பார்க்கிறாய், அதனால் சாபம் போடுவார்கள். இந்த கிறிஸ்தவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஏன் கிறிஸ்தவங்களாம் சாபம் விடுறாங்க அப்படின்னா, 20 வருடங்கள் நான் கிறிஸ்தவங்களை ஏமாற்றி அவங்ககிட்ட காணிக்கை வாங்கி நல்லா சாப்பிட்ருக்கேன், இப்போது யூடியூப்பில் இப்படி பேசி சம்பாதிக்க பார்க்குறேன், அதனால சாபம் கொடுக்குறாங்களாம். சரி, அப்போ கிறிஸ்தவங்களை நான் இத்தனை வருஷங்கள் ஏமாற்றி காணிக்கை வாங்கி சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் கிறிஸ்தவர்களுக்கு யார்? நான் அவங்களுடைய எதிரி. நான் அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறதுனால தான் அவங்க எனக்கு சாபம் கொடுக்குறாங்கன்னு இவர் சொல்கிறார். அது சரிங்கிறார். அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு யாராவது எதிரியாக இருந்தால் கிறிஸ்தவங்க என்ன பண்ணணும்? அந்த எதிரிகள் சாகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கணும். அதுதான் கரெக்டுங்கிறார். எதிரிகள் அழியணும்னு விரும்பணும். அப்போ இயேசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகியுங்கள், எதிரிகளை சிநேகியுங்கள்னு சொன்னதாக பைபிளில் எழுதப்பட்டிருக்குதே, அது உண்மையா? இல்லை, இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. பைபிளில் இருக்கிற கடவுள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? ஒருத்தன் உனக்கு எதிரியாக இருந்தான்னா அவனை நீ நேசிக்காத, அவன் சாகணும்னு சாபம் கொடுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரு. பைபிள் இதைத்தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு கிறிஸ்தவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்கள். நீ அடுத்தவர்களின் புனித வேதத்தை, அவர்களின் மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசினால் அவர்கள் நீ பேசுவதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பார்களா? எவ்வளவு நியாயமான கேள்வி பார்த்தீங்களா? நீ பைபிளில் இருக்கிற பொய்யெல்லாம் எடுத்து சொல்லுவ, அதை கேட்டுக்கிட்டு கிறிஸ்தவங்க நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு கணத்தில் ஒருத்தன் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னதாக பைபிள் எழுதியிருக்கேன். அது என்ன? அது ஒரு பொய். கிறிஸ்தவர்கள் நம்புகிற கடவுள் அப்படியெல்லாம் சொல்லலை. ஒருத்தன் உங்களுடைய வேதத்தை கொச்சைப்படுத்தி பேசினா, பைபிளில் பொய் இருக்குன்னு எவனா சொன்னான்னா
அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, திருப்பி கொடுக்கணும் அவனுக்கு. இதுதான் பைபிளின் கடவுள் கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்த குணம். இதை இவரும் கன்ஃபார்ம் பண்ணுறாரா? இப்போ 3வது ஒருத்தர் எழுதியிருக்கார். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பைபிளின் கடவுள் எப்படிப்பட்டவர்னு. என்ன சொல்கிறார் பாருங்க இவர். இயேசு அவர் பக்தர்களுக்கு மட்டுமே அன்பானவர். லெனின் அவர்களிடம் அவர் ஏன் அன்பு காட்ட வேண்டும்? லெனின் அவர் என்ன சொல்கிறார்? என்கிட்ட எதுக்கு இயேசு அன்பு காட்டணும்னு கேட்குறாரு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவர் ஏன் என்கிட்ட அன்பு காட்டணும்? நான் அவருக்கு எதிரி. அப்போ எதிரிகளை நேசிங்கன்னு இயேசு சொன்னாருங்கிறது எவ்வளோ பெரிய பொய். இயேசு கிறிஸ்து அவர் பக்தர்கள்ட்ட மட்டும்தான் அன்பு காட்டுவார்னு இவரே சொல்கிறார். கிறிஸ்தவர் பைபிளை வாசித்து பாரம்பரியமாக சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூலுக்கு போய் ஒவ்வொரு வாரமும் சர்ச் அட்டன் பண்ணி பைபிள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வாங்கி வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை பின்பற்றி பைபிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர் சொல்கிறாரு இயேசு அவர் பக்தர்களுக்கு மட்டுமே அன்பானவர். ஓங்கிட்ட லெனின் ஆகி ஓங்கிட்ட அவர் ஏன் அன்பு காட்டணும்? நீ எங்களுக்கு எதிரி, உன்னையே நாங்கள் நேசிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ கிறிஸ்தவங்க இயேசு நல்லவர், அவர் எதிரிகளை நேசிக்க சொல்லியிருக்கார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கார், ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டலாம் போதிச்சிருக்கார் எங்களுக்கு அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது மதம் மாற்றுவதற்காக சொல்கின்ற பொய்கள். உண்மையிலே பைபிளின் கடவுள் எதிரிகளை கொல்ல சொல்கின்றவர். அதற்கான வசன ஆதாரத்தை அந்த வீடியோலையும் காமிச்சேன். அந்த கடவுளை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த கடவுளை நீங்களும் ஏற்றுக்கங்கன்னு சொல்லணும்னா அந்த கடவுள் இப்படிப்பட்டவர், அவருடைய உண்மையான சொரூபத்தை காமிச்சா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால பிற இனத்தவருக்கு அந்த கடவுளை சேர்க்கணுங்கிறதுக்காக உருவாக்கிய ஒரு பொய் கேரக்டர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துங்கிறது கடவுள் கிடையாது. பைபிளில் இருக்கிற கடவுளை நல்லவராக காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரம். உண்மையிலே பைபிளின் கடவுள் எதிரிகளை கொல்ல சொல்கின்றவர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிறிஸ்தவங்க இனிமேல் உங்ககிட்ட இயேசு நல்லவர், அவர் உங்களை நேசிக்க சொல்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார் அப்படின்னாங்கன்னா உங்களை மதம் மாற்றுறதுக்காக ஒரு பொய்யான தகவலை கொடுத்து ஏமாத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்கங்க.